ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிட்விஸ் சாஃப்ட்வேரில் உங்கள் ஸ்டாஃப் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி அவங்க சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கணும்னு பார்க்க போகிறோம். சிட்விஸ் சாஃப்ட்வேரில் ரோல் பேஸ்டாக ஸ்க்ரீன் ஆக்சஸ் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குது. மெனூஸில் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணி அதில் இருக்க ரோல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக ஒரு சிட் கம்பெனிக்கு தேவைப்படுற ரோல் எல்லாமே நாங்களே கொடுத்துருப்போம். அடிஷ்னலாக வேணும்னா இந்த ஆட் நியூ கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ரோலோட நேம் அண்ட் ரோல் டைப்பில் இது ஹெட் ஆஃபீஸில் ரன் ஆகக்கூடிய ரோலானு செப்பரேட்டாக செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ரோல் ரிலேட்டடாக கமெண்ட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்குது. அது என்னென்னா, இந்த ரோலில் ஒரு பர்சன் ப்ரீவியஸாக முடிச்ச டேட்க்கு டேட்டா ஆட் பண்ணுறதுக்கான ஆக்சஸ் இருக்கலாமா இருக்கக்கூடாதா, ஆர் லிமிட்டட் டேஸ்க்கு ஆக்சஸ் இருக்கணுமான்னு செட் பண்ணுறது. இப்போ பாஸ்ட் டேஸ் எஸ்ன்னு கொடுத்து 3ன்னு செட் பண்ணால் 3 டேஸ் முன்னாடி வரைக்கும் டேட்டா அவங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இந்த ரோல் ஆட் பண்ணிவிட்டு ஆக்ஷன் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எடிட் அண்ட் டெலீட்டும் பண்ணிக்க முடியும். கீழே இருக்க செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் ரோலில் இருக்க பர்சனுக்கு எந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ஆக்சஸ் தரணும், அதுலேயும் டேட்டாவை வியூ, ஆட், எடிட் ஆர் டெலீட் பண்ணணுமான்னு செப்பரேட்டாக ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஸோ இப்போ உங்கள் ஸ்டாஃபோட ஒர்க் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நெக்ஸ்ட் ஏரியா. நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியா பேஸ்டாக நம்ம அசைன் பண்ணோம் இல்லையா. மெனுவில் கான்ஃபிகரேஷன் கிளிக் பண்ணி அதில் இருக்க ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஏரியா லிஸ்ட் வியூ ஆகும். இங்கே ஆட் நியூ கொடுத்து நியூ ஏரியா க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம கம்பெனியில் காமனாக ஃபாலோக்கு போகிற ஏரியா லிஸ்ட் எல்லாமே நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். லாங்கிடியூட் அண்ட் லேட்டிடியூட் டீட்டெயில்ஸ் அண்ட் நம்மக்கிட்ட மோர் தேன் 1 பிரான்ச் இருந்துச்சுன்னா பிரான்ச் வைஸாக ஏரியாவை ஆட் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை ஆக்டிவேட்டும் பண்ணிக்கலாம். இப்போது ஹெச்ஆர்எம் மெனுவில் இருக்க ஸ்டாஃப் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட் நியூ கொடுத்து நியூ ஸ்டாஃபோட டீட்டெயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப் கோடில் ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் யூனிக்கான கோட் நம்ம கொடுத்துக்கலாம். இதை வச்சு ஸ்டாஃப் பேஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் அவங்க ஒர்க்ஸ் ட்ராக் பண்ணுறது, கலெக்ஷன் ஆப்பில் இவங்க போட்ட ரிசிப்ட்க்கு சீரியல் நம்பர் ஜென்ரேட் ஆகுறதுன்னு நிறைய வேஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாஃபோட நேம், ஆக்டிவில் இருக்காங்களா ஆர் ஆக்டிவில் இல்லாதவங்களா ஆர் இன்னும் கன்ஃபார்ம் ஆகாமல் பெண்டிங்கில் இருக்காங்களா அப்படின்ற ஸ்டேட்டஸ், ரிலேஷன்ஷிப் நேம், அட்ரஸ், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் அண்ட் அவங்க நம்ம கம்பெனிக்கு யார் மூலமாக ஜாயின் பண்ணாங்க அப்படின்ற ஜாயின் சோர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அவங்க ரோல் அண்ட் ஏரியா, இது நம்ம கான்ஃபிகரேஷனில் இருக்க ரோல் அண்ட் ஏரியாஸை வியூ ஆகும். ஏரியா செலக்ட் பண்ணும் போதே அதுக்கான கலெக்ஷன் சென்டரும் வந்துடும். நெக்ஸ்ட் அவங்க ரெக்வஸ்ட் பண்ண சேலரி அண்ட் நம்ம ப்ரொவைட் பண்ண சேலரி, பிஎஃப் அண்ட் டிஎஸ்ஐ டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு கேரண்டர் இருந்தால் அவங்க டீட்டெயில்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்டாஃப் ஃப்யூச்சரில் ஒர்க் விட்டு ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இஸ் ஆக்டிவ் ரிமூவ் பண்ணிட்டா போதும். நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ்க்கு சாஃப்ட்வேர் ஆக்சஸும் செப்பரேட்டாக கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த செக்ஷன். எந்த ஸ்டாஃப்க்கு க்ரெடென்ஷியல் நம்ம தரணுமோ அவங்களுக்கு மட்டும் இந்த இஸ்யூஸை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். யூசர் நேமில் உங்கள் ஸ்டாஃபோட மெயில் ஐடி கொடுத்துட்டு பாஸ்வேர்டில் நீங்களே ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுக்கலாம். இது போக அந்த ஸ்டாஃபோட இமேஜ், அவங்க ஷார்ட் அண்ட் ஃபுல் சைன் ஓட இமேஜ், இந்த டீட்டெயிலும் அப்லோட் பண்ணிக்க முடியும். ஸ்டாஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஹிஸ்ட்ரியில் இந்த ஸ்டாஃப் எந்த டெசிக்னேஷனில் என்ரோல் ஆனாங்க அண்ட் அதுக்கான அப்ளிகேஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் டேட்டோட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இவங்க ப்ரொமோஷன் ஆகிறாங்கன்னா அகைன் ஆட் கொடுத்து நியூ டெசிக்னேஷனோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த ஸ்டாஃப் ரிலீவ் ஆகும்போது ரிலீவிங் டேட்டும் சேர்த்து நோட் பண்ணிக்க முடியும். இது போக கலெக்ஷன் ஆப் எப்படி ஒரு ஸ்டாஃப்க்கு ஆக்சஸ் கொடுக்கறது அண்ட் அதோட அப்டேட்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம்.